வணக்கம் ஜேஎம்ஆர் டிவி நேயர்களே. இன்று நாம் நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திக்க போவது ஒரு வித்தியாசமான நாவலாசிரியரை சந்திப்போமா? வணக்கம் நேயர்களே. நீங்கள் ஒரு பிரபலமான நாவலாசிரியராக இருக்கீங்க. இந்த இளம் வயசில் எப்படி நீங்கள் எழுதுகிற கதையெல்லாம் நிஜ வாழ்க்கையில் நடக்குது? இது உண்மையா? இது சாத்தியமா? எப்படி இது மாதிரி கதையெல்லாம் நீங்கள் எழுதுறீங்க? நான் திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தேன். சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு புக்கு படிக்கணும்னா ரொம்ப ஆசை. இந்த புக்கு படிக்கிறப்ப திடீர்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோணுச்சு. இந்த நாவல்கள் அதிகம் படிக்கும். நானே அப்போ சின்ன பிள்ளைலேருந்து எழுதி பார்க்கலாம்னு சொல்லி பொறுமையாக உட்காந்து எழுத ஆரம்பித்தேன். அதுலேருந்து எனக்கு வந்து நாவல் எழுதுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. நான் எப்போதுமே வந்து நாவல் எழுதுறதுக்கும் சில இடம் வச்சுருக்கேன். அந்த இடத்துல உட்காந்து எப்போவுமே நாவல் எழுதுவேன். நான் நாவல் எழுதுகிற இடத்துல ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் நிறைய நடக்கும். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போனால் உயிர் கூட இழக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல உட்காந்தா தான் எனக்கு நாவலே இது வரும். அடுத்த நாவல் நீங்கள் எங்கே எழுத போகிறீங்க? எதை பற்றி எழுத போகிறீங்க? அடுத்த நாவல் எழுதி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ். இங்கே டிவிக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. கை கொடுங்க. இதேபோல் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கேமராமேன் ரஞ்சித்துடன் ரமேஷ். சுசை 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 என்ன விஷயம் சொல்லிட்டு போனியே? செத்த நான் உன்னை பார்க்க மாட்டேன். சொல்லு சொல்லலாம். சொல்லு. நான் சொன்னா நீ செத்தாலும் சொல்ல மாட்டேன். நான் செத்தாலும் பரவாயில்ல சொல்லு. உனக்கு கொன்னவன் தான் இங்க இல்லையே. என்ன கொன்னவன் இங்கதான் இருக்கான். இங்கதான் இருக்கணும். நமஸ்காரங்களா? நீ உடனே வாங்க. இந்த ஒரு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நான் வேலை முடிச்சுட்டு இங்கே நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போதான் இந்த பாடியை நான் பார்த்தேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். சம்பவ இடத்துல இருந்து விஜய் மற்றும் கேமராமேன் கரியாளன்.